சேலம் மாவட்டம் வில்லியம்பட்டி பகுதியில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்திய மண் கொள்ளையர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சேலம் மாவட்டம் வில்லியம்பட்டி பகுதியில் அனுமதியின்றி மண் அள்ளப்படுவது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மண் திருடர்களால் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காலை 11 மணிக்கு ஸ்டாலின் பதவியேற்பார், 11:05 மணிக்கு மணலை அள்ளுங்கள் என ஒரு தியாகி 2021 தேர்தல் வாக்குறுதி அளித்தார் எனவும், திமுக மிக சரியாக நிறைவேற்றி வரும் வாக்குறுதி அந்த கனிமவள கொள்ளை மட்டும்தான் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். இந்த அவலம் குறித்து செய்தி சேகரிக்க சென்றவரை அடிக்கும் தைரியம் மண் திருடர்களுக்கு எங்கிருந்து வந்தது எனவும், இதை திறனற்ற திமுக ஆட்சியாளர்கள் கொடுத்த தைரியம் என்றுதானே சொல்ல வேண்டும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். தன் பணியை செய்த செய்தியாளரை தாக்கிய மண் கொள்ளையர்களுக்கும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கும் கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், செய்தியாளரை தாக்கியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்தியுள்ளார். 2026 தமிழ்நாட்டின் வளங்களை சுரண்டும் திமுகவிடம் இருந்து தமிழகத்தை மீட்போம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதியளித்துள்ளார்.